Hey, hi, hello everyone. Welcome to Vedantu with Meenu Ma'am, your social science tutor. நம்ம already part 1 of the half yearly question paper explanation பார்த்தாச்சு. Now we are heading towards part 2. 1 marks, 2 marks முடிச்சாச்சு. டைம் மேனேஜ்மெண்ட் பற்றியும் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் இன்னும் இந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் செக் அவுட் த ப்ரீவியஸ் வீடியோ தட் இஸ் பார்ட் 1 and now we are heading towards part 2 of the half yearly question paper series. We are explaining and discussing the whole question paper without any choice and complete discussion. So next பார்த்தீங்கன்னா any 10 question அதுலேயும் 42 வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சாய்ஸில் நீங்கள் 42 விடக்கூடாது, கம்பல்சரியாக 42 அட்டன் பண்ணியே ஆகணும். மறந்துடுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா 42 வந்து ஃபஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு மற்ற கொஷின்ஸ் எல்லாம் அப்புறம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபில்லப்ஸ் கேட்டிருக்காங்க. கொஷின் பேப்பர்கிட்ட போயிடலாமா? ஸோ கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா எஸ் ஓகே, எல்லாரும் உங்கள் கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க டக்குன்னு. ஸோ கொஷின் பேப்பரை பார்த்து கம்பேர் பண்ணி படிக்கலாம். த ஃபர்ஸ்ட் உமன் லெஜிஸ்லேச்சர் இன் இந்தியா வந்து யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார். ஓகேங்களா? அண்ட் தென் த ஃபர்ஸ்ட் சீக்ரெட் போலீஸ் இன் நாட்ஸி ஜெர்மனி வந்து கெஸ்டாப்போன்னு சொல்லுவாங்க. கெஸ்டாப்போனா என்ன? சீக்ரெட் போலீஸ். அண்ட் தென் சாத்தனூர் டேம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர். தென்பண்ணையாருக்கு அக்ராஸாக தான் வந்து சாத்தனூர் அணை கட்டியிருக்காங்க. நேபாள் இஸ் அ பஃபர் கண்ட்ரி பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில இருக்கிற பஃபர் சோன் யார்? நேபாள் தான். அண்ட் அக்ரிகல்ச்சரல் செக்டார் இஸ் பிரைமரி செக்டார் இன் இந்தியா. என்னப்பா 5மே இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, இந்த 5க்கும் 5 மார்க்கு, சே செம்ம. ஓகே, ஸோ வெரி வெரி ஈஸி 5 fill in the blanks கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா ஆன்சர்ஸும் உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஈஸி, ஸோ சிம்பிள் கொஷின்ஸில். எஸ், okay, so very very simple questions in your half yearly they have asked. Muthulakshmi Ammayar, Gestapo, Tenpannai, Nepal buffer zone, agriculture primary sector. ஓகேங்களா? ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் உங்களுக்கு வந்து அனலைஸ் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதோட ஹிண்ட்டு தான் இது. நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட். ஸோ யாரெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட், யாரெல்லாம் ஆன்டி கம்யூனிஸ்ட்னு ஒரு பவர் அலைன்மெண்ட் சூப்பர் பிளாக்ஸ் கிரியேட் ஆச்சு. அண்ட் தென் உங்களுக்கு யூஎஸ்ஏ, சோவியத் ரஷ்யா, அந்த பிளாக்ஸ், நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன், நியூக்ளியர் வெப்பன்ஸ், அணுகுண்டு ஆயுதங்கள் ரொம்ப அதிகமாக ப்ராலிஃபரேஷனாக என்ன மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருந்ததுன்னு ரொம்ப அதிகமாக தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் நிறைய கிரியேட் ஆச்சு. யுஎன்ஓ, யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன், ஐஎம்எஃப், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்டு பேங்க், டபிள்யூபி, இந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் கிரியேட் ஆச்சு. டீகாலனைசேஷன், ஸோ பிரிட்டிஷ்க்கு அடியில் இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் வந்து காலனிஸ் வந்து ரிமூவ் பண்ணி இண்டிபெண்ட்டாக ஃப்ரீ பண்ணி விடணும்னு கட்டாயம் ஆயிடுச்சு. டீகாலனைசேஷன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஹிண்ட். நம்ம கொஸ்டினை பார்த்துலாமா? ஓகே, நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட். த வேர்ல்ட் காட் இட் செல்ஃப் டு ஸ்பிளிட் இன் டூ. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன் தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஹோப் திஸ் அலைன்மெண்ட் இஸ் ஓகே ஃபார் யூ. ஸோ நான் வந்து ஸ்க்ரீனை மறைக்க மாட்டேன். ஐ எம் ஆன் தி அதர் சைட். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்க்ரீனில் இந்த உங்களுக்கு டெக்ஸ்ட் எல்லாமே கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஷேர் இன் கமெண்ட்ஸ் இந்த அலைன்மெண்ட் பக்காவாக இருக்கான்னு. ஓகேங்களா? ஸோ த வேர்ல்ட் காட் இட் செல்ஃப் ஸ்பிளிட் இன்டு 2 நியூ பொலிட்டிக்கல் சூப்பர் பவர்ஸ். என்ன? ஒன் லெட் பை யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாஸ், தி அதர் லெட் பை சோவியத் ரஷ்யா வித் கம்யூனிஸ்ட் ஐடியாஸ். ஸோ சோவியத் ரஷ்யானாலே கம்யூனிசம் தான். ஸோ ஒரு சூப்பர் பிளாக் வந்து ரஷ்யாவும் அவங்கள சார்ந்து இருக்கிற கம்யூனிஸ்ட் ஐடியாஸும் ஒரு பிளாக், இன்னொரு பிளாக் வந்து யுஎஸ்ஏவும் அவங்கள சார்ந்து இருக்கிற ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாஸும். ஸோ இப்படி வந்து ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க. இதுதாங்க ஒரு சிம்பிள் பாயிண்ட்டுங்க. த வேர்ல்ட் காட் ஸ்பிளிட் இன்டு 2 நியூ பொலிட்டிக்கல் சூப்பர் பவர்ஸ். ஒன் இஸ் ரஷ்யா வித் கம்யூனிஸ்ட் ஐடியாஸ் அண்ட் யூஎஸ்ஏ வித் ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாஸ். சூப்பர் ஈஸி. இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன், மல்டிப்ளிகேஷன் ரொம்ப அதிகமாக. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் சோவியத் யூனியன் பில்ட் லார்ஜ் ஸ்டாக் ஆஃப் நியூக்ளியர் பவர்டு வெப்பன்ஸ். ஸோ நிறைய அணுகுண்டு ஆயுதங்கள் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. மோர் அண்ட் மோர் ரிசோர்ஸஸ் வர் ஸ்பெண்ட் பை த கண்ட்ரீஸ் ஃபார் டிஸ்ட்ரக்டிவ் பர்பஸஸ். ஸோ அழிக்கிற பர்பஸ்க்காக நிறைய 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 அணுகுண்டு ஆயுதங்களை தயாரித்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் சோவியத் யூனியன் வந்து நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரித்தாங்க. அண்ட் எதுக்காக? டிஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்க்காக. வெரி ஈஸி பாயிண்ட். இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் இட் டவுன்.
யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், வேர்ல்ட் பேங்க், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இதெல்லாமே வந்து வர ஆரம்பிச்சது, கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த காலனிஸ். கொலோனியல் பவர்ஸ் வேர் ஃபோர்ஸ்டு டு கிவ் இண்டிபெண்டன்ஸ். அவங்க யாரெல்லாம் வந்து காலனிஸை அவங்களோட மார்க்கெட் பிளேஸாக வந்து ஸ்லேவாக அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் வந்துருச்சு. கொலோனியல் பவர்ஸ் வேர் ஃபோர்ஸ்டு டு கிவ் இண்டிபெண்டன்ஸ். Empowerment of women. There was a change in the social relations and more women became economically independent. நிறைய women வந்து அவங்களுக்குன்னு அவங்க சொந்த காலில் நிற்கணும், அவங்க சுய வேலையை தேடணும் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக்கலாக வந்து மென்னை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக சொந்த காலில் நிற்க ஆரம்பித்தாங்க. இதுதான் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். 5 points, 5 easy points. ஓகே, ஸோ நியூ ஜியோபொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட் பிட்வீன் யூஎஸ்ஏ வந்து உங்களுக்கு வந்து இட் ஹேஸ் த யூஎஸ்ஏக்கு வந்து ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாஸ், ரஷ்யாவுக்கு வந்து கம்யூனிஸ்ட் ஐடியாஸ். அண்ட் நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன், யூஎஸ் அண்ட் ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா மோர் அண்ட் மோர் நியூக்ளியர் வெப்பன்ஸ் டிஸ்ட்ரக்டிவ் பவர்ஸ்க்காக நிறைய தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், வேர்ல்ட் பேங்க், ஐஎம்எஃப், International Monetary Fund came into existence, international organizations. And next one, the independence of the colonies was a compulsion. The colonial powers were forced to give independence to the colonies. And empowerment of women, there was a change in social relations and more women became so economically independent. So அவங்க வந்து எக்கனாமிக்கலா வந்து இண்டிபெண்டன்ட் ஆயிட்டாங்க, அவங்க சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி ஈஸி கொஸ்டின் அண்ட் ஹியர் கோ 5 marks. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவோல்ட். ஓகே, ஸோ ரிவோல்ட்டோட காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம காசஸ் மட்டும் படித்தா போதும், காசஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. 1857 ரிவோல்ட் வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. ஓகேங்களா, ஸோ அங்கே வந்து என்னெல்லாம் பிரச்சனை இருந்தது ரிவோல்ட் வரதுக்கு. ஸோ டிஸ்கஸ் த காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் த 1857 ரிவோல்ட் தான் கொஸ்டின். பட் உங்களுக்கு காசஸ் மட்டும்தான் இந்த 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. பொலிட்டிக்கல் காஸ் என்னெல்லாம்? ஸோ annexation of British India. 2 major policies to bring more territories were followed under British rule. என்னன்னா ஒன்று வந்து பொலிட்டிக்கல் காஸ்ட்லேயே ஒன்று. ஓகேவா, ஸோ பொலிட்டிக்கல் காஸ்ட்லேயே டாக்ட்ரின் ஆஃப் paramountcy and doctrine of lapse. Okay, yes, this should be A. ஓகேவா, so doctrine of paramountcy is one policy, doctrine of lapse is another policy. Understood? Yes, so new territories were annexed on the grounds that the rulers were inept and corrupt and inefficient. ஸோ ரூலர்ஸ் வந்து ரொம்ப ஊழல் பண்ணுறாங்க, இன்எஃபிஷியண்ட்டாக இருக்காங்கங்கிற காரணத்தை காட்டி, ஜஹாங்கீர் மாதிரியான ரூலர்ஸ் காரணத்தை காட்டி அந்த டெரிட்டரிஸ் எல்லாம் பிரிட்டிஷ் வாங்கிட்டாங்க. டாக்ட்ரின் ஆஃப் பேரமௌன்சி. டாக்ட்ரின் ஆஃப் பேரமௌன்சி பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க? தே கிளைம் தெம்செல்ஸ் அஸ் த சுப்ரீம் அத்தாரிட்டி. அவங்க தான் வந்து சுப்ரீம், அவங்க தான் ராஜாக்கள் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸில் என்னன்னா, ஒரு ரூலருக்கு அவங்களுக்குன்னு சொந்தமான ஆண் வாரிசு இல்லைன்னா அந்த டெரிட்டரி வந்து பிரிட்டிஷ் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்களே ஒரு டாக்ட்ரின் தயாரிச்சாங்க. ஸோ இஃப் a native ruler does not have a biological male heir of their own, the throne after his death would lapse to the British India. ஓகே, ஸோ ஜான்சி ராணிக்கு அப்படிதான் ஆச்சு. அவங்களுக்குன்னு சொந்தமான ஒரு மேல் வாரிசு இல்லை, ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க ஜான்சி, சத்தாரா, நாக்பூர், இந்த டெரிட்டரி சம்பல்பூர், சத்தாரா, ஜான்சி, பஞ்சாப், நாக்பூர் இது எல்லாத்தையும் பிரிட்டிஷ் வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் மூலமாக அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், டாக்ட்ரின் ஆஃப் பேரமௌன்சி மூலமாக பிரிட்டிஷ் வந்து அவங்க மற்ற டெரிட்டரிஸையும் அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. திஸ் இஸ் த பொலிட்டிக்கல் காஸ். செகண்ட் ஒன் இஸ் ரிலீஜியஸ் காஸ். இப்போ வந்து நெத்தியில் விபூதி இட்டுக்கூடாது, நாமம் போட்டுக்கக்கூடாது, டர்பன் போட்டுக்கக்கூடாது, அப்படியெல்லாம் வந்து ரிலீஜியஸ் மார்க்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரொஹிபிட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அவங்க தர தொப்பிகளை தான் போட்டுக்கணும், அவங்க தர யூனிஃபார்ம் தான் போட்டுக்கணும், தாயத்து, அந்த சரடு இதெல்லாம் போட்டுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பரக்பூரை தாண்டி, கல்கட்டாவை தாண்டி கடல் கிராஸ் பண்ணி மயன்மார் அந்த மாதிரி பழைய கண்ட்ரிஸ்க்கு போக வேண்டியிருந்து சில ரிலீஜியன்ஸில் வந்து கடல் தாண்டக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ரிச்சுவல் நார்ம் மாதிரி. அதை பண்ணணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதுனால ரிலீஜியஸ் காஸ் அதுவும் அவங்களுக்கு ஹிட் ஆச்சு. ஓகே, எக்கனாமிக் காஸ், டிஸ்கிரிமினேஷன், சேலரி அண்ட் ப்ரொமோஷன். தே ஃபெல்ட் ஹியூமிலியேட்டட் பை த ரேஷியல் அப்யூஸ்மெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு மட்டும் நிறைய ப்ரொமோஷன்ஸ், நிறைய சேலரி ஹைக் இப்படியெல்லாம் நடக்கும். இந்தியன்ஸ்க்கு அதே மாதிரி அவங்களும் வருஷமாக பாடுபடுவாங்க, பட் அவங்களுக்கு ஈஸியாக ப்ரொமோஷன் கிடைக்காது, ஈஸியாக அவங்க சேலரியும் இன்க்ரீஸ் பண்ணப்படாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்கனாமிக் காஸ்.
இமீடியட் காஸ் இதெல்லாம் ஓகேங்க. பொலிட்டிக்கல் காஸ் ஓகே, ரிலீஜியஸ் காஸ் ஓகே, எக்கனாமிக் காஸ் ஓகே, என்னவா இருந்தாலும் அவன் இதில் கை வச்சான் பாரு, அப்போ தான் இமீடியட் காஸ். இமீடியட்டாக இதுக்கு மேலே முடியாது, ரிவோல்ட் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. Introduction of the cartridges to the new Enfield rifles. There was a strong suspicion that the new cartridge was greased the fat of cow and pig. ஸோ கவு பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ் வந்து கடவுள் மாதிரி கோமாதா அப்படின்னு கும்பிடுவாங்க. பிக் பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ்க்கு வந்து அது வந்து ஹராம் மாதிரி, அதை அவங்க சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி முஸ்லிம்ஸோட குரானில் எழுதியிருக்கு. இந்த நியூ என்ஃபீல்டு ரைஃபிள்ஸை கடிச்சு தான் அவங்க கேட்ரிட்ஜை கன்னில் ரோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது ஒரு ரூமர் கிளம்பிச்சான். அந்த கேட்ரிட்ஜை வந்து கவ் அண்ட் ஃபிட்டோட கொழுப்பு இருக்குல்ல, அந்த ஃபேட்னால கிரீஸ் பண்ணி தராங்க, அதனால தான் அவங்க கன்குள்ளே அதை வழுக்கிட்டு போக முடியுது. அதை கடிச்சு லோட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இட் இஸ் நாட் அட் ஆல் இட் இஸ் நாட் அட் ஆல் குட். இது வந்து ரெண்டு ரிலீஜியன்ஸ்க்குமே ஒரு பெரிய ஒரு அடியாக இருந்தது. ஸோ ஹிந்துஸ்க்கும் கவ்வை இது பண்ண முடியாது, முஸ்லிம்ஸ்க்கும் பிக் இது பண்ண முடியாது. ஸோ போத் ரிலீஜியன்ஸ் ஃபெல்ட் அஃபெக்டட். ஸோ அதுதான் இம்மீடியட் காஸாக இருந்தது. The cartridge had to be bitten off before loading. The pork is forbidden to the Muslims and cow is sacred to the Hindus. So the sepoys refused to use it. Immediate cause. So உடனே என்ன பண்ணாங்க, 29 March சிப்பாய் நேம் நம்ம மங்கள் பாண்டே தான் assaulted the European officer along with other sepoys and மங்கள் பாண்டே was marshaled and hanged. ஸோ இதுக்காக அவரை கோர்ட்டில் வந்து கேஸ் கொடுத்து அவரை வந்து கோர்ட்டில் வந்து தூக்கிலும் இடப்பட்டார். இது வந்து மங்கள் பாண்டேவையே தூக்கில் போட்டுட்டாங்க. அவர் வந்து நம்மளோட ஒரு ரிலீஜியஸ் காஸ், நம்மளோட ஒரு ஃபெய்த், நம்மளோட ஒரு ஃப்ரீடம்காக போராடினவரை தூக்கில் போட்டுட்டாங்கன்னு உடனே இது ஃபியூவல் உள்ள இருக்கிற கோமம் எல்லாம் பொங்கி எழுந்து வந்து திஸ் ஃபியூவல் த ஆங்கர் அமாங் த சிப்பாய்ஸ் அண்ட் உடனே ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் இமீடியட் காஸ் ஆஃப் த ரிவோல்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாம் கிளியராக புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பொலிட்டிக்கல் காஸ். என்ன டாக்ட்ரின் ஆஃப் பேரமவுன்சி படி ரூலர்ஸ் வந்து சரியா இல்லை, கரப்ட் அண்ட் இன்எஃபிஷியண்டாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்க வந்து டெரிட்டரியை கேதர் பண்ணிக்கிட்டாங்க. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் படி உங்களுக்கு வந்து லீகல் மேல் ஹேர் இல்லைன்னா நாங்கள் அந்த டெரிட்டரி எடுத்துக்குவோன்னு சொல்லி சத்தாரா, ஜம்பல்பூர், ஜான்சி, பஞ்சாப், நாக்பூர் இது எல்லாத்தையும் அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரிலீஜியஸ் காஸ், அந்த பட்டை, நாமம், ரிலீஜியஸ் மார்க்ஸ், அந்த ஃபோர் ஹெட் அதெல்லாம் போடக்கூடாது, கடல் தாண்டணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணதுனால அவங்களுக்கு அது பிடிக்கல. அண்ட் தென் சேலரி அண்ட் ஹைக் அண்ட் ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து பிரிட்டிஷர்ஸ் மாதிரி அவங்களுக்கு கிடைக்கலங்கிறப்ப அவங்க ரொம்ப டிஜெக்டடாக ஃபீல் பண்ணாங்க. இமீடியட் காஸ் என்ன, அவங்களோட என்ஃபீல்டு ரைஃபிள்ஸை லோட் பண்ணக்கூடிய கார்ட்ரிட்ஜஸில் கவ் அண்ட் பிக்கோட ஃபேட்டை கிரீஸ் பண்ணியிருந்தாங்க. கவ் வந்து சீக்ரெட் டு ஹிந்துஸ் அண்ட் திஸ் பிக் இஸ் ஹராம் டு முஸ்லிம்ஸ். ஸோ they had to bite off the cartridge before loading it. This was refused by the sepoys. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே வந்து யூரோப்பியன் ஆஃபீஸரை அட்டாக் பண்ணிட்டாரு, ஷூட் பண்ணிட்டாரு. அப்போ அவரை வந்து ஹேங் பண்ணிட்டாங்க, கோர்ட்டில் தூக்கில் போட்டுட்டாங்க. இது ஒரு கோவத்தை கிளப்பி விட்டுருச்சு இந்தியன்ஸ்க்கு. அண்ட் தென் அவங்க ரிவோல்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் வாஸ் ஆல் அபவுட் த 5 mark ஆஃப் காசஸ் ஆஃப் ரிவோல்ட். காசஸ் மட்டும்தான், கான்சிக்வன்ஸும் சேர்த்து உங்களுக்கு 8 markல வர சான்ஸ் இருக்குது. திஸ் இஸ் ஜஸ்ட் த காஸ். ஓகே, எஸ். டுவர்ட்ஸ் பூர்ண ஸ்வராஜ் உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டுக்கு என்ன மாதிரியான காசு கொடுத்தாங்க? ஓகே, ஸோ சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்னா மக்களெல்லாம் சேர்ந்து இந்த பிரிட்டிஷ் என்ன சொல்கிறான்னா அவங்கள நாங்கள் கேட்க மாட்டோம், டிஸ்ஒபே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்த மூமெண்ட் தான் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். காந்திஜி வந்து உப்பு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற உப்புக்கு நாங்கள் டேக்ஸ் பே பண்ணுமா, அதுவும் எங்களோட இதில் இருக்கிற உப்புக்கு அப்படின்னு சொல்லி சாபர்மதி ஆசிரம்லேருந்து தாண்டி வரைக்கும் தாண்டி மார்ச் 1930 போனார். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மூவ் ஆஃப் த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். அது தொடர்ந்து தமிழ்நாடு எப்படி வந்து அவங்களுக்கு கை கொடுத்துச்சு, தமிழ்நாடுல எப்படி சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு பார்த்துலாம் வாங்க. So 1930 Gandhiji launched the civil disobedience movement by setting out a salt satyagraha with a march to Dandi. So அவங்க வந்து தண்டி மார்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். இப்போ என்ன ஆச்சுன்னா காந்திஜியை பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, நம்ம தமிழ்நாடுலேயே தாண்டி மார்ச்சை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ரோல் ஆஃப் தமிழ்நாடு வாஸ் இன் ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் தி சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். சவுத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸ்லேயே வந்து முன்னோடியாக இருந்தது யார்? தமிழ்நாடு தான். சிட்டி ஆஃப் மெட்ராஸில் என்னாச்சு அப்படின்னா ஃபாரின் கூட்ஸ் எல்லாத்தையும் பிக்கெட் பண்ணி ஒரு பெரிய ஒரு ரவுண்டு ஃபயரை வந்து எழுப்பி ஃபாரின் கூட்ஸ் எல்லாத்தையும் போட்டு எரிச்சு பாய்காட் பண்ணாங்க. லிக்கர் ஷாப்ஸ் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டாங்க. ஓகேயா? ஸோ தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு அவங்களோட சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டுக்கு சவுத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸ்லேயே முன் வந்து குரல் கொடுத்தாங்க.
நெக்ஸ்ட் ராஜாஜி என்ன பண்ணாரு? ராஜாஜினா யாருப்பா? ராஜகோபாலாச்சாரி. ஸோ ராஜகோபாலாச்சாரி சார் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் வந்து சால்ட் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் தாண்டியில எப்படி காந்திஜி பண்ணாரோ அதே மாதிரி வேதாரண்யத்துக்கு ஒரு சால்ட் மார்ச் கிளம்பினாரு. ஸோ இந்த மார்ச் ஸ்டார்டட் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி, திருச்சி, ப்ரெசன்ட் திருச்சி தாங்க. திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் 13th April 1930 ஸ்டார்ட் பண்ணி 28th April போய் ரீச் பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 2 வீக்ஸ் அவங்க நடந்திருக்காங்க. ஸோ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போய் சேர்ந்தாச்சு. இதுதான் வந்து நம்ம தமிழியன்ஸ் எடுத்து வச்ச ஒரு பெரிய மூவ். ஸோ லிக்கர் ஷாப்ஸ், ஃபாரின் குட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து இழுத்து மூடி எரிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நாமளும் சால்ட் சத்தியாகிரகா பண்ணியிருக்கோம். ராஜகோபாலாச்சாரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. திருச்சி வேதாரண்யம், திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் 13th April ஸ்டார்ட் பண்ணி 28th April ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் வாஸ் அவர் மூவ் ஆர் அவர் ரோல் டுவர்ட்ஸ் த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். அண்ட் தென் ஸ்பெஷல் சாங் வந்து ராமலிங்கனார், அதாவது நாமக்கல் கவிஞர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தண்டி மார்ச்சுக்காகவே ஒரு ஸ்பெஷல் சாங் ஒன்று கம்போஸ் பண்ணாரு. யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? டி.எஸ்.எஸ். ராஜன், சி. சுவாமிநாதர், ருக்மணி லக்ஷ்மிபதி, சர்தார் வேதரத்னம் அண்ட் தென் கே. சந்தானம். இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண லீடர்ஸ் ஆன் த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா? எஸ், ராஜகோபாலாச்சாரி அல்லாத இவங்கெல்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரினியூவபிள் ரிசோர்சஸ், நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ், வாட்டர் வேஸ், ஏர் வேஸ், இதோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு கிவ் ரீசன் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ ரினியூவபிள் ரிசோர்சஸ்னா என்ன? தட் ஹேவ் த நேச்சுரல் ரீஜெனரேஷன், அதுவே திருப்பி ரீஜெனரேட் ஆகிக்கும். சன்லைட் வந்து ஒரு ரினியூவபிள் ரிசோர்ஸ். நீங்கள் இன்னைக்கு வந்து நான் ஃபுல்லாக எல்லா சன்லைட்டும் யூஸ் பண்ணிட்டேன்னா நாளைக்கு தீர்த்து போயிருமா? நாளைக்கு சூரியனே உதிக்காதா? அப்படி இல்லை. ஸோ நாளைக்கும் சூரியன் உதிக்கும். ஸோ இட் வில் ரீஜெனரேட் இட் செல்ஃப் அண்ட் ஆஃப்டர் யூட்டிலைசேஷன் இட் வில் பி ஹேவிங் அவைலபிலிட்டி ஃபார் ரினியூவிங். ஓகேங்களா? non-renewable the resources that cannot be replaced after utilization. So coal, petroleum, coal எல்லாம் நிலக்கரி எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? fossil fuels. ஸோ வருஷ கணக்குக்கு வந்து உங்களுக்கு வந்து மக்கி போய் இந்த டீகேட் அனிமல் அண்ட் பிளான்ட்ஸோட கம்ப்ரஸ்டு ப்ராடக்ட் தான் வந்து கோல் அண்ட் ஃபாசில்ஸ். ஸோ அதுல இருந்தால் பெட்ரோலியம், கோல் இதெல்லாம் வருது. அப்போது அந்த ரிசோர்ஸஸை நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் பல ஆண்டு வருஷங்கள் ஆகும் அது திருப்பி ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? உடனே கிடைக்காது. ஸோ இட் இஸ் அ நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ். ஸோ ரிசோர்சஸ் தட் ஹேவ் நேச்சுரல் ரீஜெனரேஷன் ஆஃப்டர் த யூட்டிலைசேஷன் ஆர் கால்ட் அஸ் ரினியூவபிள் ரிசோர்சஸ். எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, காற்று, சூரியன் இதெல்லாம். Non-renewable resources cannot be replaced again after utilization and non-renewable resources. So coal, petroleum இதெல்லாம் எக்ஸாம்பிள். 2 பாயிண்ட் டக்குன்னு எழுதிருங்க. வாட்டர்வேஸ், ஏர்வேஸ், ஓல்டஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னது? வாட்டர்வேஸ். இன்லேண்ட்னா ரிவர், அதாவது ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஒரு கண்ட்ரிக்குள்ள இருக்கிறது இன்லேண்ட் வாட்டர்வேஸ். அதை வந்து ரிவர் வாட்டர்வேஸ்ன்னு சொல்லலாம். இப்போ கங்கா ரிவர்க்குள்ள ட்ராவல் பண்ணால் அது இன்லேண்டு. அதுக்கப்புறம் ஓஷன் வாட்டர்வேஸ்னா ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறதுக்கு பழைய காலத்துலலாம் வந்து ரொம்ப ரிலையபிளாக இருந்தது ஓஷன், அதாவது வாட்டர்வேஸ் தான். ஏர்வேஸ் தான் குவிக்கெஸ்ட், அதே சமயம் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட். quickest and costliest, most modern, ரீசெண்டாக வந்த கம்ஃபர்டபுள் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். டொமஸ்டிக்னா வித்தின் த கண்ட்ரி, இன்டர்நேஷனல் கண்ட்ரி டு கண்ட்ரி. ஸோ டொமஸ்டிக் வாட்டர்வேஸ்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸ், கண்ட்ரி டு கண்ட்ரினா வந்து ஓஷன் வாட்டர்வேஸ். அதே மாதிரி ஏர்வேஸ் வந்து குவிக்கெஸ்ட், காஸ்ட்லியஸ்ட், மாடர்னு. இது வந்து ஓல்டஸ்ட், சீப்பஸ்ட்டு, ரொம்ப பழசு. டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் வாட்டர். டொமஸ்டிக்னா வித்தின் த கண்ட்ரி. நீங்கள் இப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறீங்க, கோயம்புத்தூர்லேருந்து ஹைதராபாத் போகிறீங்க, ஹைதராபாத்லேருந்து டெல்லி போகிறீங்க, இதெல்லாமே டொமஸ்டிக். அண்ட் இன்டர்நேஷ்னல்லாம் வந்து ஹைதராபாத்லேருந்து நீங்கள் வந்து சிங்கப்பூர் போகிறீங்க, ஹைதராபாத் ஆர் சம் சென்னையிலேருந்து நீங்கள் வந்து யூஎஸ் போகிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஆல் இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ். ஓகேங்களா? ஸோ சிட்டிஸ்க்கு வந்து ஏன் வந்து சிட்டிஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க கிராமத்துக்கு பதிலாக? சம் கிவ் ரீசன் கொஷின் வாஸ் கிவன். Cities have all the facilities like market, hospital, schools, libraries, etc. whereas the rural areas will not have. So that is why உங்களுக்கு கடைசி ஒரு பாயிண்ட் எழுதுங்க. That is why this is most cities are more preferable than the rural areas அப்படிங்கிற மாதிரி அந்த கிவ் ரீசன்ஸ்க்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்குற மாதிரி ரெண்டாவது ஒரு பாயிண்ட் எழுதி முடிச்சிருங்க. நான் உங்களுக்கு ஹிண்டாக தான் இந்த சீரீஸ் ஆஃப் ஸ்லைட்ஸில் காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் பற்றி கேட்டிருக்காங்க. அரேபியன் சி பிரான்ச் இருக்குது, பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இருக்குது, 2 பிரான்ச்சாக பிரியுது. ஹெவியஸ்ட் ரெயின்ஃபால் வந்து மாசன்ராம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் பற்றி கேட்டிருக்காங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் நம்மளோட இந்தியாவோட ரெய்னி சீசனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஸோ சி ஹியர், இங்கே பாருங்கள் எல்லாரும். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து அரேபியன் சி பிரான்ச், பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சுன்னு 2 பிரான்ச்சாக பிரிஞ்சு அண்ட் ஆல் ஓவர் த வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஏரியாஸ்க்கு எல்லாமே வந்து ரெயின்ஃபாலை கொடுக்குது.
Got it? Yes. The onset of southwest monsoon season takes place over the southern tip. இங்கே பாருங்க, இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் மான்சூன் ஸ்டெப் பண்ணுது, உள்ள அப்படி கால் எடுத்து வைக்குது. Southern tip of the country by the first week of எப்போ June timeல. And the Konkan coast is in the early June and covers the whole of the country in 15th July. 15th Julyக்குள்ள full countryமே கவர் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிப்பில் தான், சதர்ன் டிப்பில் தான் ஆரம்பிக்குது. Due to the high temperature over the northern India, it creates a low pressure trough. Low pressure trough na ஒரு depression which draws the moisture laden winds. Moisture laden na என்ன, அப்படி ஈரப்பதம் எல்லாம் நிறைஞ்சு இருக்கிற காற்று. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரேபியன் சீலேருந்து அது ட்ராவல் ஆகுறதுனால அந்த விண்டு, அந்த அரேபியன் சீல நிறைய ஈரப்பதம் இருக்கலாம். அரேபியன் சீஸ் வாட்டர் பாடி, ரைட்? ஸோ அங்கே இருக்கிற ஈரப்பதம் எல்லாத்தையும், அந்த மாய்ஸ்சர் எல்லாத்தையும் அப்படியே விண்டு ஹோல்டு பண்ணிக்கும். அந்த ஹோல்டு பண்ண விண்டு அப்படியே வந்து லேண்டை ஹிட் பண்ணும்போது டப்படப்படப்படப்படன்னு ரெயின் அப்படியே அடிச்சு கொட்டும். அதை தான் வந்து பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன், பிரேக் ஆஃப் மான்சூன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? எஸ். ஸோ ஒரு 15th ஜூலையில் ஃபுல் கண்ட்ரி கவர் பண்ணிடும். டியூ டு த ஹை டெம்பரேச்சர் ஓவர் த நார்த் கிரியேட்ஸ் லோ ப்ரெஷர் ட்ராஃப். லோ ப்ரெஷர்னா காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. லோ ப்ரெஷர் டிப்ரெஷன். ஓகேங்களா? ஸோ விச் ஹேஸ் த மாய்ஸ்சர் லேடன் விண்ட்ஸ் அண்ட் அப்படி இந்தியன் ஓஷன் டுவர்ட்ஸ் த இந்தியன் லேண்ட் மாஸ் போகும்போது என்ன ஆகுதுன்னா, டாப்னு சடன் அப்ரோச் ஆஃப் த மான்சூன் விண்ட் ஓவர் த சவுத் இந்தியா வித் லைட்னிங், இடி மின்னலுடன் கூடிய மழை. லைட்னிங் அந்த தண்டர் இண்டிகேட்ஸ் தி ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு அரேபியன் சீலேருந்து எல்லா ஈரப்பதத்தையும் அப்படியே கேப்சர் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவாக சவுத் வெஸ்ட் மான்சூன் இப்படி ட்ராவல் ஆகி டப்புன்னு ஒரு லேண்டை ஹிட் ஆகுதுல்ல, அப்போ ஒரு ஃப்ரிக்ஷன் வருமா? அப்போ ஃப்ரிக்ஷன் வரும்போது எல்லா மழையும் அங்கேயே அடிச்சு கொட்டிடும். அப்போ தான் வந்து இடி மின்னல் எல்லாம் வரும். அதை தான் வந்து பிரேக் ஆஃப் மான்சூன்னு சொல்கிறாங்க. தெளிவாக புரிஞ்சுதா அவங்க எல்லாத்துக்கும்? Okay, yes, so this is also known as the break or burst of monsoon. The monsoon winds strike against the southern tip of the Indian landmass and gets divided into two branches. அப்பதான் ரெண்டா பிரியுது. என்ன? அரேபியன் சி பிரான்ச், பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்னு பிரியுது. அண்ட் தென் அரேபியன் சி பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால் தருது வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. ஏன்னா வந்து வெஸ்டர்ன் கட் சைடுக்கு அது லொக்கேட் ஆயிருக்கிறதுனால. ஸோ விண்ட்வர்ட்னா என்னப்பா, உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் ஜஸ்ட் ஹேவ் அ ரிவிஷன். So you have a mountain here. Okay, so wind வந்து blow ஆகிற சைடு வந்து windward side. அதுக்கப்புறம் இங்கே மழை கொடுத்துட்டு ரிட்டர்னாக ட்ரையாக வருதுல்ல, இது வந்து leeward side. ஓகே, ஸோ திஸ் இஸ் த windward side, wind flow ஆகிற சைடு. மழை கொடுத்துட்டு ரிட்டர்ன் ட்ரையாக வர சைடு வந்து leeward side. ஸோ ஒரு மவுண்டன் இருக்குன்னா விண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுதோ அது வந்து விண்வர்ட் சைடு, ட்ரையாக ரிட்டர்ன் ஆகிற சைடு வந்து லீவர்ட் சைடு. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டனில் நம்ம வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், எஸ், ஸோ இங்கே தான் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு சின்ன மவுண்டன் மாதிரி வரைகிறேன். ஸோ திஸ் வில் பி யுவர் வெஸ்டர்ன் காட்ஸ். இந்த விண்டோட டைரக்ஷன் பாருங்கள், இப்படி போகுதா? ஸோ இந்த விண்டோட டைரக்ஷன் இப்படி போகுதுன்னா இதுதான் உங்களோட விண்வர்ட் சைடு. ஓகே, ஸோ அந்த விண்டே வந்து மாய்ஸ்சருக்கு அப்புறம் இப்படி வருது, ரிட்டர்ன் வருது, அது உங்களோட லீவர்ட் சைட். புரிஞ்சுதா? ஸோ மவுண்டன் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு, சவுத் வெஸ்ட் மான்சூன் இப்படி ட்ராவல் ஆகுது, மவுண்டனோட ஒட்டி இருக்கிற சைடு தான் விண்வர்ட் சைடு. அப்போ இங்கே தான் வந்து ரெயின்ஃபால் தரும். ஸோ இந்த ஹோல் ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட ஒட்டி இருக்கிற இந்த ஏரியா இங்கே ஃபுல்லாக வந்து நல்ல ரெயின்ஃபால் தரும். கொங்கன் கோஸ்ட்டுக்கெல்லாம் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து சூப்பராக ரெயின்ஃபால் தரும். இந்த ஏரியாலலாம் ட்ரையாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Are you all clear everybody? Okay. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா தயவு செஞ்சு தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எஸ். அண்ட் தென் due to high temperature, yes, we saw all this. The other part over the Himalayan ranges. So Himalayan rangesல heavy rainfall வரும். ஆரவல்லி மவுண்டன்ஸ் ராஜஸ்தானுக்கு பேரலாக இருக்கிறதுனால அவங்க வந்து ரெயின்ஃபால் கிடைக்காது. ஏன்னா பேரலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு விண்ட் எல்லாமே அப்படி ஹிட் ஆகிட்டு போய் மழை தராது, அந்த சைட் போயிடும். அண்ட் தென் அதனால தான் ராஜஸ்தான் ஒரு ட்ரை டெசர்ட்டாக இருக்குது. பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஈஸ்ட் இந்தியா மயன்மார் வரைக்கும் ட்ராவல் ஆகி மாசன் ராம், காரோ, காசி, ஜாய்த்தியா இந்த 3 ஏரியாஸும் வந்து இந்த 3 மவுண்டன்ஸும் சவுத் வெஸ்ட் மான்சூனை ட்ராப் பண்ணி அந்த இடங்களுக்கு நல்ல மழையை தரும். ஸோ அதனால தான் மேகாலயா மாசன் ராமில் வந்து ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே,
the wind gets deflected towards west. When the wind moves from east to west, the rainfall decreases and loses its moisture. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விண்டு வந்து டிஃப்ளெக்ட்னா வந்து திரும்புறது, இது இன்னொரு டைரக்ஷன் திரும்பி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஈரப்பதம் எல்லாம் லூஸ் பண்ணி ட்ரை விண்டாக மாறிடும். இதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூனோட ட்ராவல். ஓகேங்களா? எஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரெய்னி சீசன் சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்கிறாங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து சதர்ன் டிப்பில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்ரோச் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இந்த வெஸ்டர்ன் ஏரியாஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணிட்டு இங்கெல்லாம் இந்த ராஜஸ்தான் சைட்லலாம் வந்து ரெயின் கொடுக்க முடியாமல் அதோட ஆப்போசிட் சைடில் பேரலெல்லாம் ஆரவல்லிஸ் இருக்கிறதுனால இங்கெல்லாம் ரெயின் கொடுத்துட்டு இங்கே ஹிமாலயன் ரேஞ்சஸில் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே ஹிட் பண்ணோடனே பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு அரேபியன் சி பிரான்ச்சுன்னு பிரியுது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மவுசின்ராம், மேகாலயா, அந்த காரோ, காசி, ஜெயந்தியா ஹில்ஸ்னால இங்கெல்லாம் நிறைய ரெயின்ஃபால் கொடுத்துட்டு மவுசின்ராமில் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரெக்கார்ட் பண்ணுது. இதுதான் ஜேர்னி ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகே, எஸ். ஸோ ஐ ஆல் கிளியர் வித் திஸ். ஸோ டக்குன்னு அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து அரேபியன் சீலேருந்து இந்தியன் லேண்ட் மாஸ்க்கு ஒரு ஷிஃப்ட் ஆகும்போது பிரேக் ஆர் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். அரேபியன் சி பிரான்ச் வந்து வெஸ்டர்ன் காட்ஸுக்கு நல்ல ரெயின் கொடுக்குது, ஹிமாலயாவுக்கு நல்ல ரெயின் கொடுக்குது. பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து காரோ, காசி, ஜெயந்தியா ஹில்ஸ் ட்ராப் பண்ணதுனால மவுசின்ராம், மேகாலயா இந்த நார்த் ஈஸ்டர்ன் பிளேசஸ்க்கு நல்ல ரெயின் கொடுக்குது. ஓகேங்களா? எஸ். ஸோ தமிழ்நாடு ரிசீவ்ஸ் ஒன்லி மீகர் ரெயின்ஃபால், ரொம்ப கம்மியாக நமக்கு வந்து ரெயின்ஃபால் கிடைக்குது சவுத் வெஸ்ட் மான்சூனில். அதே சமயம் வந்து நமக்கு அதிகபட்ச ரெயின்ஃபால் தரது வந்து என்ன மான்சூன்? நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் நம்மளோட ரெயின்ஃபால் கிவரே. அண்ட் அபவுட் 75% ஆஃப் இந்தியாஸ் ரெயின்ஃபால் இஸ் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் மான்சூன். இந்தியாவோட அப்போ வந்து 75% மேலே சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் தருது. ஆனால் தமிழ்நாடுக்கு வந்து ரொம்ப கம்மியான ரெயின்ஃபால் தான் சவுத் வெஸ்ட் மான்சூன் கிடையாது. நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் நமக்கு நிறைய ரெயின்ஃபால் தருது. ஓகேங்களா? எஸ். ஸோ தமிழ்நாடுவோட வாட்டர் ரிசோர்ஸஸ் பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ரிவர் பேசின் 17, ரிசர்வாயர்ஸ் 18, 41127 tanks and 98 and 644 tube well, and then 15, 6 and 999 this open wells irukku. Okay, so this is one small question about the water resources of Tamil Nadu. The Prime Minister, okay, Prime Minister patti ketirukanga, Prime Minister oda powers patti. Prime Minister decides the rank of his ministers and distributes various departments. அதாவது cabinet ministers அப்படின்னு various departmentsக்கு, railwaysக்கு, sportsக்கு, ஹோம் மினிஸ்டர், ஃபாரின் அஃபேர்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படியெல்லாம் வந்து நிறைய மினிஸ்ட்ரி இருக்கும். அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிறது தான் கேபினட் மினிஸ்டர்ஸ். அந்த கேபினட் மினிஸ்டர்ஸோட ஹெட் யார்? பிரைம் மினிஸ்டர் தான். அவர் தான் யார் யாருக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன ரேங்க்னு டிசைட் பண்ணுவார். He supervises the work of various ministers. So he is head of the cabinet ministers. He distributes the rank and positions. He supervises the work of the various ministers. ஓகேங்களா? So Prime Minister acts as a link between President and Council of Ministers. Presidentக்கும் the cabinet ministersக்கும் ஒரு இடை இருக்கிற bridge மாதிரி, ஒரு லிங்க் மாதிரி இருக்கிறது யாரு? Prime Minister தான். ஏன்னா அவர் தான் ஹெட். He is the leader of the nation and the chief spokesperson of the country. நம்மளோட கண்ட்ரிலே பார்த்தாலுமே அதிகமாக வந்து நம்மளோட பிரசிடென்ட் பேசிகிட்டு இருக்காரா? இல்லையே, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தானே பேசிகிட்டு இருக்காங்க. திரௌபதி முர்மு அவங்க தான் அந்த நிறைய ஸ்பீச்சஸ் கொடுக்குறாங்களா, இல்லை நரேந்திர மோடி நிறைய ஸ்பீச்சஸ் கொடுக்குறாங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டர் இஸ் த ஸ்போக்ஸ் பர்சன், சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த கண்ட்ரி. Prime Minister represents our nation at all international conferences like Commonwealth Summit, Non-Aligned Movement, SAARC Nation Summit. இந்த மாதிரி என்ன ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸாக இருந்தாலும் நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பேசுகிற ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் யாருன்னா அது பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். 5 பாயிண்ட் தான். ஸோ கிளியர், ஸோ ஈஸி. ஓகே, எஸ். கான்ஸ்டிடியூஷன் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ சிவிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்கணும்ல, ஸோ அதான் வந்து கான்ஸ்டிடியூஷன் பற்றியும் கேட்டிருக்காங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷனில் என்னென்னா சேலியன்ட் ரொம்ப முக்கியத்துவம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நம்ம கான்ஸ்டிடியூஷன் மற்ற கான்ஸ்டிடியூஷனை விட தனித்து நிற்கிறதுக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பிளைன் த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் த லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷன்லேயே ரொம்ப லென்த்தியஸ்ட் இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். அதுக்கப்புறம் பார்ட்லி ரிஜிட், பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். ஏன்னா நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், ஃப்ளெக்சிபிள் தான், ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் பாதிக்காத மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் பார்ட்லி ரிஜிட், பார்ட்லி கொஞ்சம் கஷ்டம், பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், பேசிக் ஸ்ட்ரக்சர் பாதிக்கக்கூடாது. பார்ட்லி ரிஜிட், பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். மோஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆர் borrowed from the constitutions of various countries. ஸோ நிறைய கண்ட்ரிஸோட நல்ல நல்ல ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனில் பாரோ பண்ணி அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்க.
And then it establishes a federal system of government and it establishes a parliamentary system. நான் உங்களுக்கு 9 points டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுலேருந்து ஏதாவது 5 points எழுதினாலே உங்களுக்கு 5 marks more than enough. So it provides an independent judiciary. நமக்குன்னு வந்து சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்குது. சிங்கிள் சிட்டிசன்ஷிப், நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சிட்டிசனாக மட்டும்தான் இருக்க முடியும். இந்தியன் சிட்டிசன், யூஎஸ் சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன், அமெரிக்கன் சிட்டிசன், you cannot be having a dual citizenship, only one citizenship. And then universal adult franchise introduce பண்றாங்க, with which ஒரு 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்துட்டா போதும், நீ இந்தியனாக இருந்தால் போதும், வேற எந்த டிஸ்கிரிமினேஷனும் நீ படிச்சியா படிக்கலையா, நீ பாயா கேர்ளா, நீ இந்த கேஸ்டா அந்த காஸ்டா, இந்த ரிலிஜனா அந்த ரிலிஜனா, எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் யூ கேன் vote. ஓகேங்களா, தட் இஸ் யூனிவர்சல் adult franchise. அண்ட் இதுவும் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. இட் மேக்ஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன், யாருக்கெல்லாம் மைனாரிட்டிஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், இவங்களுக்கெல்லாம். ஸோ எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ்னால் என்ன, நம்மளோட கண்ட்ரியில் ஹிந்துஸ் மெஜாரிட்டியாக இருக்காங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஆர் த மைனாரிட்டிஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸும் கான்ஸ்டிடியூஷனில் இடம்பெற்றிருக்கு. தீஸ் ஆர் த salient features of the Indian Constitution. லென்த்தியஸ்ட்டு, பார்ட்லி ரிஜிட், பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். அதுக்கப்புறம் மோஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸ் வந்து borrowed provisions. அதுக்கப்புறம் வந்து ஃபெடரல் சிஸ்டம், பார்லிமெண்ட்ரி, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இதெல்லாம் அவங்க 7 points எழுதுனீங்களே தாராளமாக போதும். அண்ட் தென் யூனிவர்சல் adult franchiseங்கிற கான்செப்டும் இருக்குது. தென் உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் மைனாரிட்டி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு தராங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அலைன் மூவ்மெண்ட் பற்றி ஒரு டீட்டெயில் ஆன்சர் கேட்டிருக்காங்க. த டேர்ம் நான் அலைன் மூவ்மெண்ட் வாஸ் காயின்ட் பை வி கிருஷ்ண மேனன். ஓகேங்களா. ஸோ வி கிருஷ்ண மேனன் அப்படிங்கிறவங்க தான் வந்து நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணுறாரு. நான் அலைன்மெண்ட் ஹேஸ் பீன் ரிகார்டட் ஆஸ் த most important feature of India's foreign policy. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னது அப்படின்னா நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் தான். நான் வந்து உன்னோட கண்ட்ரியோட அஃபேர்ஸில் எங்கேயும் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்னோட கண்ட்ரி அஃபேர்ஸில் இன்டர்ஃபியர் பண்ணாத. இதுதான் வந்து நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். நமக்குள்ள ஒரு டீசெண்டான ஒரு சாவரனிட்டி அண்ட் டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணலாம். ஸோ it aimed to maintain national independence in foreign affairs by not joining in any military alliance. ஸோ நம்மளோட நமக்குன்னு ஒரு சுதந்திரமான ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் வந்து, நமக்குன்னு ஒரு மிலிட்ரி டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. நாம் யாருக்கிட்டையும் வந்து ஒரு கூட்டணி வச்சுக்க வேண்டாம், மிலிட்ரி அலையன்ஸ் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. The non-aligned movement NAM was formed with the membership of 120 countries and 17 states as observers and 10 international organizations. Please note this down. Non-aligned movement NAM வந்து ஃபார்ம் பண்ணும்போது 120 மெம்பர் கண்ட்ரிஸ் இருந்தாங்க, 17 ஸ்டேட்ஸ் இருந்தாங்க அப்சர்வர் ஸ்டேட்டஸில். அதுக்கப்புறம் 10 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸும் NAM மூமெண்ட்டில் மெம்பர்ஸாக இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து NAMோட கம்ப்ரைஸ்ட் ஆஃப். த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், இது 2 marksல கேட்குறாங்க. ஜவஹர்லால் நேரு இந்தியா. ஓகேங்களா. தீத்தோ ஆஃப் யுகோஸ்லாவியா. ஓகே. டீக்கோன்னு ஏதோ ஒரு கேரக்டர் இருக்குல்ல, டோரா த எக்ஸ்ப்ளோரர், அதில் வந்து அந்த மாதிரி தீத்தோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாசர் ஆஃப் ஈஜிப்ட். ஈஜிப்ட் வந்து பிரமிட் ஷார்ப்பாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம நாசர் சாரோட மூக் ஷார்ப்பாக இருக்கும்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாசர் ஆஃப் ஈஜிப்ட். சுகார்னோ ஆஃப் இந்தோனேஷியா. சும்மா மலையாளத்தில் கேட்குற மாதிரி சுகானோ அப்படின்னு கேட்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஏதாச்சும் கொஞ்சம் ஃபன்னியாக ரிமெம்பர் பண்ணி தான் நான் படிப்பேன். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா யூ கேன் யூஸ் இட். சுகார்னோ ஆஃப் இந்தோனேஷியா. குவாமே குமாரா ஆஃப் கானா. ஓகேங்களா. ஸோ கானாங்கிறது ஆஃப்ரிக்காவில் இருக்குது, அதனால பேரும் கொஞ்சம் தினுசாக இருக்குது. ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா. திருப்பி ரிப்பீட் பண்ணி திருப்பி எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா, தீத்தோ ஆஃப் யுகோஸ்லாவியா, நாசர் ஆஃப் ஈஜிப்ட், and Sukarno of Indonesia, and Kwame Kumara of Ghana, Africa. Okay, இவங்கெல்லாம் தான் வந்து NAMோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ். 2 markல கேட்குறாங்க. நல்லா எழுதி படிங்க, கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகேங்களா. எஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் NAM. நெக்ஸ்ட் வந்து 3 பாலிசி: அக்ரிகல்ச்சரல் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, எக்கனாமிக் பாலிசி. இதெல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அக்ரிகல்ச்சரல் பாலிசி ஒன்றும் இல்லைங்க. திஸ் பாலிசி இஸ் a set of government decisions and actions relating to domestic agriculture and imports of foreign agricultural products. So land reform, irrigation, இது ரொம்ப important policy. price எப்படி fix பண்றது? price policy, land reform policy, irrigation policy, food policy. இந்த பாலிசி எல்லாம் வந்ததே வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் பாலிசியில தான். நீங்க வேணா அக்ரிகல்ச்சரல் பாலிசின்னு போட்டு இப்படி 4 branches போட்டுக்கோங்க. price policy, land reform policy, அதுக்கப்புறம் இரிகேஷன் பாலிசி, ஃபுட் பாலிசி. இந்த பாலிசிஸ் எல்லாம் வரதுக்கு ஒரு பேஸாக இருந்தது வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் பாலிசி தான். இதுதான் வந்து கவர்மெண்ட் டெசிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர்.
ஸோ இந்தியாக்குள்ளே நடக்கிற விவசாயத்துக்கும் நாம் ஃபாரினுக்கு ஏற்றுமதி பண்ண இம்போர்ட் ஃபாரின் கிட்டேருந்து வாங்கின இறக்குமதி பண்ண அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கும் ஒரு 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 கொள்கை மாதிரி இந்த பாலிசி இருந்தது. ஓகே, ஸோ கவர்மெண்ட் டிசிஷன்ஸ் ஆஃப் டொமெஸ்டிக் ப்ரொவிஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்போர்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு பேஸாக இருக்கிற அக்ரிகல்ச்சர் பாலிசி தான் 4 பாலிசியோட பேஸாக இருந்திருக்கு. தட் இஸ் த ப்ரைஸ் பாலிசி, reform policy, land reform policy, irrigation policy, water policy. Okay, yes. Next வந்து industrial policy, very important aspect of the economy. Industrial policy என்னன்னா employment create பண்ணி research and development lead பண்ணி modernization, ultimately இந்தியாவை ஒரு self sufficient economy-யா மாற்றிருச்சு. வேலை வாய்ப்பு, ரிசர்ச், நிறைய ஆராய்ச்சி, டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணி மாடர்னைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கடைசியில் இந்தியாவே வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கானமியாக மாற்றுறதுக்கு இண்டஸ்ட்ரியல் பாலிசி தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. செவரல் இண்டஸ்ட்ரீஸ் பாலிசிஸ் சின்ஸ் 1948 have come into existence. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல், ஸோ இதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரியல் பாலிசிலையும் நீங்கள் போட்டுக்கலாம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, சுகர் இண்டஸ்ட்ரி பாலிசி அண்ட் பாலிசி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் க்ரோத். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த 3 பாலிசிஸ் வரதுக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியல் பாலிசி தான் பேஸாக இருந்திருக்கு. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, சுகர் இண்டஸ்ட்ரி பாலிசி, ப்ரைஸ் பாலிசி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் growth. These are all the important policies which came as the base of industrial policy. ஓகேங்களா? எஸ். நியூ எக்கனாமிக் பாலிசியை பற்றி பார்க்கணுன்னா இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். எல்பிஜி, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஸோ கடந்த பாஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங், ஸோ அவர் இப்போது he is no more, he has passed away. அவர் கொண்டு வந்த இம்பார்ட்டண்ட்டான ரிஃபார்ம்ஸை எல்பிஜி ரிஃபார்ம்ஸும் ஒன்று. ஸோ he is also known as the father of LPG. 1991ல the economy of India had undergone a significant policy shift in the beginning of 1990s. So new model of economic reforms commonly known as the LPG, liberalization, privatization, globalization, இதை கொண்டு வந்தது வந்து மன்மோகன் சிங் அவர்கள். ஓகேங்களா? எஸ். ஸோ இந்த பாலிசி தான் வந்து நியூ எக்கனாமிக் பாலிசி. ஓகே, வெரி சிம்பிள். நியூ எக்கனாமிக் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, அக்ரிகல்ச்சர் பாலிசி, 3 பாலிசி, 2 பாயிண்ட் எழுதிட்டிங்கனாலே மோர் தேன் இனஃப். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் டேக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, இன்டைரக்ட் டேக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. டைரக்ட் டேக்ஸ்னா ஒரு பர்சன் மேலே டைரக்டாக லே ஆன் பண்ணியிருக்கிற டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ்னா அந்த பர்சன் மேலே இல்லாமல் கவர்டு சுற்றி இருக்கிற கூட்ஸ்னால அவன் பே பண்ண வேண்டிய டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ டேக்ஸ்னா என்ன? கம்பல்சரி பேமெண்ட். நீ கட்டுறியா கட்டலையா, பே பண்ணுவியா பண்ண மாட்டியான்னு யாரும் கேட்கல, பே பண்ணி தான் ஆகணும். கம்பல்சரி பேமெண்ட் டு கவர்மெண்ட் பை த பீப்புள் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனி திங் இன் ரிட்டர்ன். இப்போ நீ வந்து நம்மளோட இன்கம்லேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை டேக்ஸாக பே பண்ணணும். உடனே நான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறேன்ல, எனக்கு இந்த படத்துக்கு நான் போகணும், ஃப்ரீயாக போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்டர்ன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் நீ படத்துக்கு டிக்கெட் கொடுக்குறேன்னா அந்த படத்தை போய் பார்க்கலாம், ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தட் இஸ் பேமெண்ட், பட் திஸ் இஸ் டேக்ஸ். யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எனி திங் இன் ரிட்டர்ன். ஆனால் உங்கள் ரோடு மெயின்டைன் ஆகுது, உங்கள் வாட்டர் மெயின்டைன் ஆகுது, இந்த மாதிரி இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறதுனால. ஸோ டேக்ஸஸ்க்கு 2 டைப் இருக்குது, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ்னா என்ன? A tax imposed on an individual or organization which is paid directly. அந்த இண்டிவிஜுவல் டைரக்டாக பே பண்ணுற டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ். சம் ஆஃப் த டைரக்ட் டேக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்த் டேக்ஸ். ஸோ இட்ஸ் சார்ஜ்ட் ஆன் த பெனிஃபிட்ஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் ஆன் இட்ஸ் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ. ஸோ ஒரு லேண்டே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லேண்டோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வரி கட்ட வேண்டியிருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வரி கட்ட வேண்டியிருக்கும். உங்கள் வீடோட மார்க்கெட் வேல்யூ ஹை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெல்த் டேக்ஸும் அதிகமாக தான் செய்யும். ஓகேங்களா? எஸ். ஸோ இன்கம் டேக்ஸ்னா இட்ஸ் அ காமன் டேக்ஸ். இட் இஸ் சார்ஜ் டைரக்ட்லி பேஸ்ட் ஆன் த இன்கம் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். இப்போ ஒருத்தங்க வந்து 5 lakhs earn பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதிகமான இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். 50,000 earn பண்ணுறவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ தட் இஸ் த ரேட் அட் விச் இட் இஸ் சார்ஜ் வேரிஸ் டிபெண்டிங் ஆன் லெவல் ஆஃப் இன்கம். அதான் நான் சொன்ன மாதிரி 50,000க்கு இன்கம் டேக்ஸ் வேறு மாதிரி இருக்கும், 5 lakhs இன்கம் டேக்ஸ் வேறு மாதிரி இருக்கும், 5 crores இன்கம் டேக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ த ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் வேரிஸ் ஆன் த level of income. So this is income tax. Next, indirect tax, stamp duty. It is a tax paid on official documents like marriage registration, property registration, contractual agreements. So இந்த மாதிரி contract based agreements எல்லாத்துலேயுமே வந்து நாம பே பண்ணுற டேக்ஸ் தான் வந்து இன்டைரக்ட் ஸ்டாம்ப் டியூட்டி. ப்ராப்பர்ட்டி மேலே பே பண்ணுற டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ். ஆனால் அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ்க்கு நம்ம பே பண்ணுறது இன்டைரக்ட் டேக்ஸ், ஸ்டாம்ப் டியூட்டி. ஓகே, ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி. இப்போ தான் வந்து தனித்தனியாக ஒரு டேக்ஸ்ன்னு எல்லாமே கம்பைன்டு ஃபார்மேட்டில் ஜிஎஸ்டி அப்படின்னு வந்துருச்சு. இட்ஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ். இட் இஸ் levied when a consumer buys goods or services. GST varies with the nature of goods. ஒரு கூட்ஸுக்கும் தகுந்த மாதிரி ஜிஎஸ்டி வேரி ஆகிட்டே போகும்.
ஸோ ஒரு கன்சியூமர் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் பை பண்ணும்போது அந்த ஜிஎஸ்டிங்கிற டேக்ஸை வந்து லேவி பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஆர் ஜிஎஸ்டி விச் இஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டைம் லைன் கேட்டிருக்காங்க. வெரி ஈஸி, வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஸ்கேல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ ஸ்கேல் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் பண்ணி ப்ளீஸ் யூ ஷுட் ஹேவ் இட் இன் யுவர் ஆன்சர் ஷீட். ஓகே, ஸ்கேலுக்குன்னு ஒரு மார்க் அலாட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் நீட்டாக பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்கேல் 1 unit is equal to 5 years. இதே மாதிரி டைம் லைன் ஆஃப் த இந்தியன் ஃப்ரீடம் கொஷின் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். டைம் லைன் இந்த மாதிரி கொஷினை போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் ஸ்கேலையே வந்து 4 பக்கமும் இப்படி வரைஞ்சிட்டு அதே மாதிரி ஒரு பெரிய கோடு 4 சின்ன கோடு, ஒரு பெரிய கோடு 4 சின்ன கோடு, ஒரு பெரிய கோடு 4 சின்ன கோடு இப்படி போட்டுக்கோங்க. ஸோ 1930லேருந்து 1945 ரொம்ப ஈஸிப்பா. 1930 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 1931 செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 1932 தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? தென் உங்களுக்கு வந்து 1935 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து தான் ப்ரொவின்ஷியல் அட்டானமிங்கிற கான்செப்ட் எடுத்தாங்க. நிறைய கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு 1939 செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. 1945 வேர்ல்டு வார் எண்ட் ஆகுது. ஓகேங்களா? மோர் தேன் தேட் இங்கே நிறைய இது பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 1940 பாருங்கள், 1940 யூ ஹாவ் திஸ் ஆகஸ்ட் ஆஃபர். ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு ஒன்று 1940 வந்துச்சு. அண்ட் அதை கூட நீங்கள் ஒரு ஈவெண்ட்டு எழுதலாம். இந்த வேர்ல்டு வாரெல்லாம் ஞாபகம் இல்லை, இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மட்டும்தான் நான் படித்தேன் அப்படின்னா 1940 ஆகஸ்ட் ஆஃபர் எடுத்துக்கலாம். தென் 1941 1942 பார்த்தீங்கன்னா குவிட் இண்டியா மூமெண்ட். ஓகே, ஸோ 1942 குவிட் இண்டியா மூமெண்ட். ஸோ இது ரெண்டு கூட நீங்கள் ஈவெண்ட்டாக எடுத்துக்கலாம். 1930 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள், 1931 செகண்ட் ரவுண்ட் டேபிள், 1932 தேர்ட் ரவுண்ட் டேபிள், 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், 1940 ஆகஸ்ட் ஆஃபர், 1942 குவிட் இண்டியா மூமெண்ட். ஸோ திஸ் கேன் ஆல்சோ பி யுவர் டைம் லைன். 1 unit is equal to 5 years. ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் டைம் லைன் ஷுட் பி டன். ஓகே, ஸோ இந்த மேப்ஸ் வந்து நம்ம தனியாக ஒரு இண்டிவிஜுவல் பார்ட் 3 சீரீஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மேப்ஸில் இங்கே பாருங்கள் என்னெல்லாம் பிளேசஸ் கேட்டிருக்காங்க. ஜாலியன்வாலா பாக், சௌரி சௌரா, மீரட், வேதாரண்யம், காஷ்மீர். ஓகே, ஈஸி. எஸ், ஸோ இந்த பிளேசஸ்லாம் நம்ம தனியாக மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் உங்களோட 8 marks இருக்குது. அண்ட் தென் எஸ், யூ ஆல்சோ ஹேவ் யுவர் தமிழ்நாடு மேப் அண்ட் இந்தியா மேப் ஃபார் ஜியாகிரஃபி. Okay, yes guys, so that is how we come to the end of the part 2 of your half yearly discussion. 8 marks வந்து next video part 3ல பார்க்கலாம் along with the maps. ஓகேங்களா? Yes, so until then stay tuned for the series of videos. Hope you find all these videos very useful and helpful for your exams. நீங்க part 1 பார்க்கலனா டக்குன்னு visit பண்ணிடுங்க and wait for part 3. It is upcoming. Thank you everybody. All the very best.